கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஏதென்ஸ் நகரம் நம் பைபிளில் அது அத்தேனே பட்டணம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது அருமையான தத்துவ ஞானிகளை நமக்கு 1641 வருடங்களில் முதல் தத்துவம் என்று ரெனே டெஸ்கார்ட்ஸ் அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதினார். அறிவியல் கோட்பாடு மற்றும் நடைமுறை அதை பற்றி டேவிட் டாய்ச் அவர்கள் தி பிகினிங் ஆஃப் இன்ஃபினிட்டி என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். கிபி 170 180 வரை ரோமானிய பேரரசனான மார்க்கஸ் ஆரேலியஸின் ஒரு புத்தகம் தியானங்கள், தி மெடிடேஷன். அடுத்ததாக ஸ்டோயிக்கரை பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு ஸ்டோயிக்காக இருக்க வேண்டும் தத்துவஞானி பாசிமோ பிக்லியூசி என்பவர் ஸ்டோயிசத்தின் பண்டைய தத்துவம் எவ்வாறு நல்ல வாழ்க்கையை நோக்கி நம்மை வழிநடத்தும் என்பதை இந்த புத்தகத்தின் மூலமாக ஆராய்ந்திருக்கிறார். தி ஸ்டோயிக் என்ற புத்தகம் 1951களில் ஹன்னா அரண்டின் ஒரு சர்வாதிகாரத்தின் தோற்றம் என்ற ஒரு புத்தகம். இது சர்வாதிகாரம் எப்படி ஒருவரை மேன்மைப்படுத்தும் அல்லது தாழ்மைப்படுத்தும் என்பது பற்றின ஒரு புத்தகம். அன்றாட வாழ்க்கையின் தொடர்பை இழந்து விட்டதாக உணரும் தத்துவவாதிகளை பற்றி த எக்ஸென்ஷியல் கஃபே என்ற புத்தகத்தை சாரா பேக்வெல் அவர்கள் எழுதியிருக்கிறார். எ ஃப்ரீ ஹிஸ்டரி ஆஃப் ஹார்ட் 1996 மேற்கத்திய தத்துவத்தின் வரலாற்றில் பெரிய தருணங்களை ஒரு தெளிவான மற்றும் அணுகக்கூடிய விதத்தில் இந்த புத்தகம் விவரிக்கிறது. இது ஸ்டோயிசத்தின் 20ஆம் நூற்றாண்டு மற்றும் பின் நவீனத்துவம் வரை சுருக்கமாக இதை பற்றி விவரிக்கிறது. இதை லூக் ஃபெர்ரி அவர்கள் எழுதியிருக்கிறார். அறிவியலில் நம்பிக்கை கொண்டு இருக்கிறவர்கள் டூயிங் ஃபிலாசபி என்ற புத்தகத்தை படிக்கலாம். இது திமோதி வில்லியம்சன் அவர்கள் எழுதின ஒரு அருமையான புத்தகம். தெளிவின்மையின் நெறிமுறைகள் இருத்தலின் தத்துவத்தை எப்படி விளக்குகிறது என்று 1947ஆம் வருடம் எழுதப்பட்ட சிமியோன் அவர்களின் தெளிவின்மையின் நெறிமுறைகள் என்ற தமிழில் கிடைக்கின்றது அந்த புத்தகம். அதை படித்து தெரிந்து கொள்ளலாம். ஆனாலும் உலகின் தலை சிறந்த புத்தகமாக அறியப்படுவது நம்முடைய வேதாகமம். வில்லியம் பிரஹான் அவரிடம் கேட்டபொழுது அவர் சொன்னார், உலகின் தலை சிறந்த புத்தகமாக நாங்கள் வேதத்தை அறிகிறோம் என்ற பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதைவிட சிறந்த தீர்க்கதரிசி நான் என்றார். ஜெகோவா விட்னஸ் அதை சார்லஸிடம் கேட்டபொழுது அவர் சொன்னார், இல்லை, என்னால் தனி ஒரு வேதத்தை உருவாக்க முடியும் என்று. அந்த வேதாகமம் இன்னும் ஜெகோவா விட்னஸினுடைய வேதாகமமாக இருக்கிறது. மார்மன் அவர்களிடம் கேட்டபொழுது, இல்லை, என்னிடம் தீர்க்கதரிசியானவர்கள் சொன்னார்கள், நானும் ஒரு தீர்க்கதரிசி, என்னால் புதிய வேதம் எழுத முடியும் என்று அவரும் ஒரு தனி வேதாகமத்தை அவர் படைத்து விட்டார். 2500 பிரிவினைகள் நம் சபைகளிலே இருந்தாலும், கிறிஸ்தவத்தில் இருந்தாலும், ஒரு அநாதை சிறுவன் போய் குளிரிலும் பனியிலும் இருந்தபொழுது அவரை தத்தெடுத்து தன் பிள்ளையாக வளர்த்து ஒரு பெரிய கத்தோலிக்க போதகராக வளர்ந்து பின்பு புராட்டஸ்டன்ட் என்று ஒரு பிரிவை உண்டாக்கி 90 விஷயங்களை ஆணில் அறைந்து கத்தோலிக்கத்திலிருந்து பிரிந்து வந்த மார்ட்டின் லூத்தர் என்கின்ற ஒரு அருமையான நம்முடைய முன்னோடி, கொலை செய்யப்பட வேண்டியவர், தேடப்பட்டவர், எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு புராட்டஸ்டன்ட் என்ற ஒரு இயக்கத்தை
கர்த்தர் மூலமாக ஆரம்பித்து இவ்வளோ பெரிய சபையை, இவ்வளோ பெரிய ஒரு இயக்கத்தை நடத்துகிறது என்றால் அவரிடம் கேட்கப்பட்ட ஒரே கேள்வி, வேதத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று. அதற்கு அவர் சொன்ன ஒரே பதில், வேதத்தை நான் நினைக்கவில்லை, வேதம் என்னை நினைத்திருக்கிறது. ஒருவேளை வேதத்தின் பிரதிபலிப்பாக மோசே இருந்திருக்கலாம், இயேசு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கீழ்த்தரமான ஒருவனை ஏன் எடுத்தார் என்று தெரியவில்லை. எவ்வளவு தாழ்மை அந்த மனிதரிடம் இருந்தது. ஆனால் இன்னும் அவருடைய பணிவு நம்மிடம் இல்லாமல் இருக்கலாம். அவரை போல ஆழ்ந்து தியானிக்கக்கூடிய திறமை நமக்குள் இல்லாதிருந்திருக்கலாம். ஒருவேளை நாம் மறந்திருக்கலாம். முடிந்தவரை நம்முடைய வேதத்தை தலைமேல் வைத்து கொண்டாடுவோம். அதைவிட மிக பெரிய காரியம் எதுவுமே இல்லை. இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்ற யோதர்களே, நியாய பிரமாணம் என்கின்ற வருத்தத்தை தலைமேல் சுமந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் மக்களே, என்னிடம் வாருங்கள், என்னிடம் லகுவான சுமை இருக்கிறது. அந்த ஆவின் பிரமாணத்தை உங்களுக்கு நான் வேதமாக கொடுக்கிறேன். ஏனென்றால் பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம், உண்மை. இதை ஆவின் பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னபோது நாம் ஏற்றுக்கொள்ள இன்னும் மனதாயிருந்தால் நாம் மீண்டும் அந்த 613 போய்விட வேண்டும். ஆனால் முடியாது. அதனால் வேதத்தை ஆவின் பிரமாணம் எப்படி நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்தாரோ, இயேசு கிறிஸ்து கொடுத்தாரோ, அதை லகுவாக சுமந்து கொண்டு எப்பொழுதும் மிகப்பெரிய தத்துவ புத்தகங்களை விட மிகப்பெரிய தத்துவ புத்தகம் நம்முடைய வேதம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அந்த வேதத்தை படிப்பதில் கவனம் செய்வோம். நன்றி அன்புள்ள சகோதர சகோதரிகளே.